நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷன் நம்ம ஆல்பம் எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த CS6 நம்ம யூஸ் பண்ணி எப்படி கரெக்ஷன் வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிக்சர் இதில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவே சொல்லுவோம். டைம் கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா போன வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறதா பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம பொறுமையாகவே சொல்லிவிடுவோமே. நீங்கள் வந்து பொறுமையாக ஒரு நிமிஷம் வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டா ரொம்பவே ஈஸியாக பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பிக்சரை வந்து நான் உள்ள ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த கரெக்ஷன் நீங்கள் வந்து ஆல்பம் ஷீட் உள்ளே இருக்கும்போதும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சரு. இந்த இதில் ஒரு சின்ன மைனஸ் என்ன ஆகிட்டுனா, என்னோட லென்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோட கை விரல் பட்டிருக்கு. நான் அப்படியே பார்த்தீங்கன்னா வச்சு ஷூட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல புகை அடிச்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல புகை அடிச்சிருக்கு பார்த்தீங்களா. இது வந்து என்ன ஆகிட்டுனா, என்னோட லென்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்டு மாதிரி என்னோட ஃபிங்கர் வந்து பட்டுட்டு அதை வச்சு நான் அப்படியே ஷூட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் லென்ஸை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிடுங்க. இன்னொன்று முன்னால் லென்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் மாதிரி இருக்கும். அந்த லென்ஸ் கேப் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் கூட நம்ம காட்டலாம். ஓகேங்களா? அந்த லென்ஸ் கேப் பார்த்தீங்கன்னா இல்லாமல் நீங்கள் ஷூட் பண்ணாதீங்க. அந்த லென்ஸ் கேப் இருந்தால் தான் நம்மளுக்கு சேஃப்டியே. ஏன்னா லென்ஸில் பார்த்தீங்கன்னா சரசரன்னு கைப்படாது, லென்ஸ் எங்கிட்ட இடிக்காது, கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த பிக்சர் எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு டூப்ளிகேட் காப்பி பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெயில் பட்டு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அவுட்டோரில் ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஃபுல்லாகவே டவுன் பண்ணி ஷூட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நாம் ரொம்ப ஐஎஸ்ஓ கம்மி பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ டார்க் அடிக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் ஐஎஸ்ஓ அவுட்டோர் ஷூட் பண்ணும்போது கம்மியாக வச்சு ஷூட் பண்ணியிருந்தா இந்த இடத்துல இருக்க அந்த ஸ்கைலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். ஓகேங்களா? முதல்ல இந்த பிரைட்னஸை கண்ட்ரோல் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணதுன்னா, இந்த செலக்ட் போயிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலர் ரேஞ்ச். இந்த கலர் ரேஞ்சில் நான் என்ன பண்ணுறேன், இதில் சாம்பிள்டு கலரில் பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஏரியா செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஃபெதர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொடுத்துக்கிறேன். 50 கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, எனக்கு அந்த ஹைலைட் ஏரியா மட்டும் செலக்டில் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட், அதில் பார்த்தீங்கன்னா பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட். இதில் என்ன பண்ணுறேன், இந்த பிரைட்னஸை மட்டும் நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக கம்மி பண்ணக்கூடாது. பிக்சர் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடும். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு சாயங்கால டயத்தில் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ண ஒரு பிக்சரு. இவ்வளோ கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அந்த பிரைட்னஸ் மட்டும் கண்ட்ரோல் பண்ணியும் இவங்களோட ஷேடோ தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், அவங்களோட நிழல் பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது. பார்த்தீங்களா? நல்லா பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது அதில். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு கர்வ்ஸ் அப்ளை பண்ணலாம். கர்வ்ஸில் என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் எம் கொடுத்தா கர்வ்ஸ் வரும். கர்வ்ஸில் கொஞ்சம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த CS6 CCயில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டார்கெட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பிரைட்னஸ் ஏற்றணுமா, எந்த டோனுக்கு பிரைட்னஸ் ஏற்றணும், இங்கே கர்சரை கொண்டு போகும்போது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாட்டர் பட்டன் காமிக்கும். ஹைலைட் ஏரியாவில் வச்சா மேலே கட்டுதா, மிட் டவுனில் வச்சா பாருங்கள் சென்டரில் கட்டுது. இப்போ இந்த இடத்துல எனக்கு பிரைட்னஸ் வேணும்னா இதை கிளிக் பண்ணி இப்படி டார்கெட் மேலே தூங்கினா போதும், நம்மளுக்கு பிரைட் ஆகிடும். இதே இந்த டார்கெட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணணுமா, இப்படி கிளிக் பண்ணி டவுன் பண்ணால் இந்த இடத்துல நம்மளுக்கு டவுன் ஆகும். அதுமாதிரி ஹைலைட்டிங் கிளிக் பண்ணி டவுன் பண்ணால் டவுன் ஆகும், கூட்டனா கூட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து டார்கெட் அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக பார்த்தீங்கன்னா புஷ்அப் பண்ணுறேன். ஓகே, பிக்சரை இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. இன்னும் கூட கொஞ்சம் புஷ்அப் பண்ணிக்கிறேன். ஸோ அதிகமாக புஷ்அப் பண்ணால் நல்லா இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு லெவல் அப்ளை பண்ணுறேன். கண்ட்ரோல் எல் கொடுத்து இதில் பாருங்கள் ப்ரீசெட் இருக்கும். இதில் என்ன பண்ணுறேன், இந்த இன்க்ரீஸ் கான்ட்ராஸ்ட் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், பிக்சரில் நல்ல ஒரு உயிரோட்டம் இருக்கும். இன்னும் கூட எனக்கு கான்ட்ராஸ்ட் தேவை. நான் என்ன பண்ணுறேன், இந்த இமேஜ் அதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட், அதில் பார்த்தீங்கன்னா பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, உங்கள் பிக்சருக்கு அப்ளை பண்ணும்போது ஓகே இது அப்ளை பண்ணால் இப்படி வருது, நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் வந்து திங்கிங் பண்ணணும். ஓகேங்களா? பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் அண்ட் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா நான் கரெக்ஷன் வச்சுருக்கேன். என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், ஒரு ஷேடோ இந்த ஹைலைட்டை பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு கர்வ்ஸ் ஒரு லெவல்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன், ஒரு கான்ட்ராஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் பிக்சரில் வந்து கலர் இல்லை, கலர் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. கண்ட்ரோல் யூ கொடுத்து என்ன பண்ணுறேன், இந்த கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% வச்சுக்கிறேன். ஸோ இல்லை ஒரு 15 வச்சுக்கலாம். அந்த 15% வைக்கையும் பாருங்கள், என்னோடய பிக்சரில் ஒரு உயிரோட்டம் தெரியும். பிக்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்கும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஐஎஸ் வச்சு ஷூட் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் அவுட்டோரில் வச்சு ஷூட் பண்ண பிக்சர் பார்த்திங்களா, ரொம்ப ஜூம் பண்ணால் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போது நான் வந்து ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அப்ளை பண்ணிட்டேன்.
ஒரு கலர் பேலன்ஸ் கண்ட்ரோல் பி கொடுத்தா கலர் பேலன்ஸ் இந்த மாதிரி வரும். இதில் இந்த இடத்துல டிக் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஓகேங்களா, டிக் இருந்தால் மட்டும்தான் நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்ஷன் ஆகும். இப்போ டிக்கை வைக்கிறேன் பாருங்கள், நம்மளுக்கு ஒரு போல் தெரியும். ஓகேங்களா, இது டிக்கு வந்து வச்சோம்னா என்ன ஆகும்னா பிரைட்னஸும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து கரெக்ஷன் ஆகும். இப்போது ரெட்டு கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் க்ரீன் அண்ட் லைட்டாக பார்த்தீங்கன்னா ப்ளூ. இந்த டோன் கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் கலர் பேலன்ஸ் ரெட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அண்ட் க்ரீன் ப்ளூ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பிக்சர் ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். இன்னும் கூட உங்களுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை ஒரு கலர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட், அதில் பார்த்தீங்கன்னா வைப்ரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த வைப்ரன்ஸை நம்ம அழகாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வைப்ரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது பாருங்கள், நம்மளுக்கு டோன் மிட் டோன் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 50 வச்சுக்கலாம், 50 வச்சுக்கலாம். பாருங்கள், மிட் டோன் மட்டும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைம்ங்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒயிட் பேலன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சோம்னா எல்லோ ஏற்றிக்கலாம். கலர் பேலன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுறேன், இந்த மிட் டோனில் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக எல்லோ ஏற்றிக்கிறேன் அண்ட் ஹைலைட்டில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டே லைட்டாக ஏற்றிக்கிறேன். ஷேடோலையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஒரு ஈவினிங் டைமில் ஷூட் பண்ணது, அந்த வெயில் அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கரெக்ஷன் பண்ணியாச்சு. பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். சிம்பிளான ஒரு கரெக்ஷன் தான், நம்ம வந்து சுலபமாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி செலெக்ஷன் இப்போது இந்த இடத்துல கூட இவங்களுக்கு புகையாக இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன பண்ணலாம், லேசர் டூல் எடுத்து இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணி ஃபெதர் ஒரு 50 கொடுக்குறேன், லெவல் அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ஷேடோ லைட்டாக நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிட்டு பார்த்தீங்களா. பாருங்கள், இப்போ ஓவரால் பிக்சரில் எனக்கு அந்த இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த புகை மாதிரி இருந்ததை ரிமூவ் பண்ணிவிட்டு ஈஸியாக பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்ஷன் வச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பிக்சர் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டோரில் எடுத்த குரூப் பிக்சர். இதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு டூப்ளிகேட் காப்பி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இப்போது இதுக்கும் அதே போல் கரெக்ஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் அப்ளை பண்ணுறேன். இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட். இது பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்கட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு Alt+IAC, ஆல்ட் ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள், மேலே பார்த்தீங்கன்னா டாட்டர் லைன் வரும். IAC கொடுத்தா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்துடும். ஓகே, பிரைட்னஸ் டவுன் பண்ணுறேன் அண்ட் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணும்போது நீங்கள் இங்கே பிக்சரை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், வேல்யூவை பார்க்காதீங்க இந்த பக்கம். ஓகேங்களா, இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு கர்வ்ஸ் Ctrl+M, கர்வ்ஸ்க்கு ஷார்ட்கட் Ctrl+M, லைட்டாக புஷ்அப் பண்ணுறேன். இன்னும் எனக்கு தேவை, அதனால் Ctrl+Alt+M, ஒரு 3 பாயிண்ட் இந்த மாதிரி ஏற்றிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு லெவலில் அதை கான்ட்ராஸ்ட் இந்த இடத்துல இன்க்ரீஸ் கான்ட்ராஸ்ட். இது அதிகமாக கொடுத்தோம்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். உங்கள் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்க அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துப்பேன். இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹைலைட் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுதுன்னா நீங்கள் வந்து ஒரு 250 வச்சுக்கலாம் அதில். ஓகேங்களா, 250 வச்சுக்கலாம். அந்த கான்ட்ராஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அப்ளை பண்ணலாம். ஹியூ அண்ட் சேச்சுரேஷனில் ஹியூ பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஹியூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் டோன் பாருங்கள், நம்மளுக்கு நல்லா பாப்பப் ஆகிருக்கு. இன்னொன்று, இந்த ட்ரெஸ்ஸிங் கலர்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் கலரிங் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸோட கலர் வந்து மெஜெண்டா கூட இருக்கலாம், ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, இந்த 3 டோன் இருந்தால் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த Ctrl+U கொடுத்து டார்கெட் அட்ஜஸ்ட்மெண்ட் எடுத்து இந்த இடத்துல எல்லோ ஃபுல்லாக டவுன் பண்ணுறேன். எல்லோ கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபேஸில் கண்ட்ரோல் ஆகுது பாருங்கள். எல்லோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், ஃபேஸ் பாருங்கள். ஓகேங்களா, இன்னொன்று ரெட்டை கண்ட்ரோல் பண்ணும்போது பாருங்கள், இது ரெட்டை கண்ட்ரோல் பண்ணும்போது பாருங்கள் நம்மளுக்கு ஃபேஸில் அஃபெக்ட் ஆகும். மெஜெண்டா கண்ட்ரோல் பண்ணும்போது கூட கொஞ்சம் லைட்டாக தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ மெஜெண்டாவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அஃபெக்ட் ஆக தான் செய்யுது. பார்த்திங்கன்னா இந்த ஹேர்லாம் வருது. ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மெஜெண்டா, இந்த மாதிரி இந்த 4 கலர்லாம் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணால் நம்ம ஸ்கின் டோன் டேமேஜ் ஆகும். இப்போ இது சியான் எடுத்துக்கங்க, இந்த கலர் சியான். இதோட கலர் நான் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். இப்போ என்ன பண்ணுறேன், Ctrl+U கொடுத்து ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் எடுத்துட்டேன். இந்த டார்கெட் அட்ஜஸ்ட்மெண்ட் எடுத்து என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா நான் வந்து டவுன் பண்ணால் எனக்கு கிரே கலராக மாறுது. பாருங்கள், கிரே கலராக தான் மாறிக்கிறத தவிர நம்மளுக்கு ஃபேஸில் அவங்களுக்கு எதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எஃபெக்ட் கூட ஆகலை. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஹியூ அண்ட் சேச்சுரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ ஏற்றுக்கிறேன். இந்த ப்ளூ எனக்கு நல்லாயிருக்கு.
ப்ளூ எடுத்துக்கலாம். இல்லை ஒரு மெஜெண்டா எடுக்கணும்னா மெஜெண்டா எடுத்துக்கலாம். மெஜெண்டா எடுத்தால் இந்த இடத்துல பாருங்கள் நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகுது. ஆனால் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு கலர் ஏதாட்டும் ஒரு கலர் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணும்போது பேக்லேயும் அதுக்கு ஏற்ற மாதிரி எந்த கலர் இருந்தாலும் நம்மளுக்கு அது எஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? சேச்சுரேஷன் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை இன்க்ரீஸ் பண்ணனா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போது ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ஒரிஜினல் எடிட்டிங் ரொம்ப சூப்பராக நம்ம எடிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? கலர் பேலன்ஸ் கூட நான் அப்ளை பண்ணலாம். ஸ்கின் டோன் நான் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போதுமே க்ரீனில் வைப்பேன். எப்படின்னா ரெட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவேன், அப்புறம் லைட்டாக க்ரீனு அண்ட் லைட்டாக ப்ளூ. இந்த ஸ்கின் டோன் தான் நான் எப்போதுமே வைப்பேன், எனக்கு தேவையான ஸ்கின் டோன். ஓகேங்களா? அந்த க்ரீன் லைட் க்ரீன் வருது எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பிரிண்டிங்லேயும் நல்லாயிருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ரெட்டு வைப்பீங்க, சில பேர் மெஜெண்டா வைப்பீங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோன் பிடிக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இன்னொரு பிக்சர், சிங்கிள் பிக்சர் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பிக்சரையும் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணலாம். இந்த பிக்சர் பாருங்கள், ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கிறேன். 750 கேமராவில் ஷூட் பண்ணது. ஸோ பிக்சர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஷார்ப்னஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? 750 கேமரா நிக்கான். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பிரைட்னஸ் லைட்டாக டவுன் பண்ணுறேன். கான்ட்ராஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதுக்காண்டி ஓவராக இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி. ஓகேங்களா? நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பாருங்கள், கான்ட்ராஸ்ட்டு அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கான்ட்ராஸ்ட், பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் இதை மட்டும் அப்ளை பண்ணதுக்கு எவ்வளோ எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? ஒரே ஆப்ஷனில் எல்லாத்தையும் கொண்டு வர முடியாது, ஒன்றுன்னா கொண்டு வரலாம். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு கர்வ்ஸில் லைட்டாக கொஞ்சம் பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் ஏற்றிக்கலாம். ஓகே, அடுத்து ஒரு லெவலில் கண்ட்ரோல் எல் கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் ஒன்றுன்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ இதில் என்ன பண்ணுறேன், ஒரு இன்க்ரீஸ் கான்ட்ராஸ்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், புகை மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா புகை மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதை அப்ளை பண்ணோடனே ஒரு தெளிவு கிடைக்கு பாருங்க. அந்த தெளிவு ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த இமைகள், கண்கள், அந்த ஹேர் டீட்டெயிலெலாம் பாருங்கள், கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த புகையிலேருந்து ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்காக தான் அந்த கான்ட்ராஸ்ட் பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே ஆட் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பிரைட்டாக இருக்குது இந்த இடம். இந்த மேஜிக் வான் டூல் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்து இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். வானம் பிரைட்டாக இருக்குன்னா வானத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேஜிக் வான் டூல் எடுத்துக்கிறேன். இந்த கரெக்ஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு CS6 இருந்தால் தான் வைக்க முடியும்னு சொல்லி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணட்டான். எல்லா ஃபோட்டோஷாப்லேயும் நம்ம வைக்கலாம். ஓகேங்களா? என்ன அந்த ஆப்ஷன்ஸும் ஒரு சில இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். நம்ம வந்து டிஃப்ரெண்ட்னா ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் இல்லைங்க. இதில் பார்த்திங்கன்னா கர்வ்ஸில் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்து பார்த்தீங்களா? கர்வ்ஸில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா, இது ஒரு 7.0னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது. அது அவ்வளோதான், நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும். இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், ஃபெதர் வந்து ஒரு 50 கொடுத்துட்டு பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட்டில் பிரைட்னஸ் டவுன் பண்ணுறேன். லைட்டாக ஸ்லைட்லி டவுன் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு டவுன் பண்ணிக்கிறேன். கர்வ்ஸ் அப்ளை பண்ணி கர்வ்ஸ் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஒரிஜினல் எடிட்டிங். ஸ்கின் டோன் கூட எனக்கு கரெக்டாக அதே க்ரீனில் தான் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், ரெட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அண்ட் க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அண்ட் ப்ளூ லைட்டாக க்ரீன் கூட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்களா, அந்த க்ரீன் லைட்டாக தெரியுது பார்த்திங்களா? இந்த டோன் தான் எனக்கு பிடிக்கும். அந்த டோன் தான் நான் எப்போதுமே வச்சு ஒர்க் பண்ணுவேன். இது ஒரிஜினல், இது எடிட்டிங். பார்த்திங்களா, சுலபமாக நம்ம வந்து எடிட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு எடிட்டிங் தான். அந்த கரெக்ஷன் நம்ம எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தாலே போதும். இந்த ஸ்கின்னுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? என்னோடய க்ரீன் டோன் நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு புகை மாதிரி இருக்குது, கரெக்ஷன் இல்லாமல் இருக்குது. இந்த கரெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டாக வச்சு காட்டியிருக்கேன், அதுக்காக தான். பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு? ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா 3 பிக்சர் பார்த்தோம். 3மே பார்த்திங்கன்னா எப்படி கரெக்ஷன் வச்சு பார்த்துருக்கோம். இந்த பிக்சர் ஒரு ஆல்பம் ஷீட்டுக்குள்ளே இருந்தாலுமே நீங்கள் இதே போல் கரெக்ஷன் வச்சாலே போதும். ஓகேங்களா? ஆல்பம் ஷீட்டில் பாக்ஸுக்குள்ளே இருக்கும். அதை பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வச்சு பண்ணோம்னாலும் ஓகே தான். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த கரெக்ஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சரும் டிஃப்ரெண்ட் பிக்சரை ஒர்க் பண்ண வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 750ல் ஷூட் பண்ண பிக்சர். ஓகேங்களா? திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7000 கேமராவில் வரும். அப்படி இல்லைனா ஒரு D40 கேமரா, ஒரு D90, இந்த மாதிரி ஒரு கேமராவில் எடுத்த பிக்சர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே பழகிடும். இல்லை மொபைல் பிக்சரு அந்த மாதிரி எடுத்த பிக்சர்ஸ்லாம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டிங் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.